மேலும் இத்திருப்பலியானது எட்வின் ரோஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மகளுக்கு குழந்தை வரம் வேண்டியும் இந்த திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, குருத்துவ வாழ்க்கையும் மற்றும் இல்லற வாழ்க்கையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குருத்துவ வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பணியை ஏற்கின்ற பொழுது 12 ஆண்டுகள் நாங்கள் எங்கள் இல்லங்களையும் எங்களுடைய உடைமைகளையும் எங்கள் ஆசை பாசை அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் இந்த குருத்துவத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம். இது ஒரு அழைப்பாக இருக்கின்ற பொழுது அந்த அழைப்பை கடவுள் அழைத்தார் என்றால் இதோ வருகிறேன் என்ற அந்த குரல் எடுத்து காலெடுத்து இந்த பணியை ஏற்கின்றோம். இது சாதாரண ஒரு பணி அல்ல. இந்த பணியை ஏற்பதற்கான எல்லா தகுதியான முறையில் அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையோடு ஒவ்வொன்றாக அதை நாங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்வோம். தகுதி என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது இங்கு படித்தவர்களோ அல்லது உயர்ந்தவர்களோ பணக்காரர்களோ அல்ல. யார் வேணாலும் இறைவன் அழைப்பார். யார் வேண்டுமானாலும் இறைவன் அழைக்கக்கூடியதுதான் இந்த உன்னத பணியான குருத்துவ பணி. இந்த குருத்துவ பணியில் நாம் எதை விட்டுவிட்டு வர வேண்டும் என்ற நிலையிலே உண்மையான சீடர்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த உண்மையான சீடருடைய பண்பு என்ன என்ற இந்த ஆழமான சிந்தனையில் பார்க்க முடிகிறது. மீட்பு தரக்கூடியது, மீட்பு கொடுக்கக்கூடியது, மீட்பை நாம் சுவைக்கக்கூடியது. இந்த மீட்பு என்பது நலம் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மீட்பை அவர்களை நாம் மீட்டெடுக்கக்கூடிய உன்னத பணிதான் இந்த குருத்துவ பணி. மீட்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் எத்தனை மீட்பு பணிகள் நடக்கின்றன. மழை பெய்ததென்றால் வெள்ளங்கள் ஏற்படுகின்ற பொழுது பேரிடர்கள் வருகிறார்கள். அங்கு இருக்கின்றவர்களை மீட்டு நல்ல வழிக்கு வீட்டிற்கோ அல்லது பகுதிகளுக்கோ அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் இந்த பணி என்பது மனிதனுடைய ஆன்மாவை மீட்டு இறைவனிடம் சேர்க்கக்கூடிய உன்னத பணிதான் இந்த குருத்துவ பணி, துறவற பணியாக இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய அழைப்பிலே எதை நான் பற்றி கொள்கின்றேன், எதை பற்றி கொண்டு இதுதான் என்னுடைய உடைமையோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றனா, அல்லது உண்மையான சீடத்துவனாக வாழ வேண்டும் என்றால் நான் அவருடைய வழியிலே பின்பற்ற வேண்டும். பின்பற்றக்கூடிய ஒரு சில யுக்திகளை இயேசு இங்கு சொல்கின்றார். உன்னுடைய தந்தை, தாய், பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரி அனைவரையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார். இதை எதை கொடுக்கிறதென்றால் உன்னுடைய அந்த நிலையை, அதாவது நீங்கள் அந்த உடைமையோடு இருக்கின்ற பொழுது, அதற்கான ஆசையோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது கடவுளுக்கான ஏக்கம், கடவுள் பணி செய்வதற்கான ஒரு நிலை உங்களிடம் இருக்காது. எனவே அதை அனைத்தையும் விட்டு வாருங்கள். அது நிரந்தரம் அல்ல. கடவுள்தான் நிரந்தரம் என்ற நிலையிலே நீங்கள் அவரை தேடி வர வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும் என்ற அந்த சீடர்களுக்கு, தன்னோடு இருந்த அந்த சீடர்களுக்கு அழகாக இவ்வாறாக கூறுகின்றார். அதிலும் குறிப்பாக தன் தாய் தந்தையை விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசில் கஷ்டம் இருக்கும். எப்படி வீட்டை விட்டு வரத்து, அப்பா அம்மா விட்டு வரத்து, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் பார்த்து நம்மை படிக்க வைத்தார்கள், நம்மை அக்கறையோடு பார்த்து கொண்டார்கள். எப்படி விட்டு வர முடியும், இது சாத்தியமா என்ற நிலையிலே கடவுள் பணி செய்ய வேண்டும் என்றால் அனைத்துமே ஆசீர்வாதமிக்க ஒரு பணியாக ஏற்றுக்கொண்டு வர வேண்டும், அவரை பின்பற்றி வர வேண்டும் என்ற நிலையிலே இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். அதேபோல் அந்த தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும். தன் சிலுவையை சுமக்கின்ற ஒவ்வொருவருமே அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு அந்த ஒவ்வொரு சவால்களையும் நாம் இறைவனோடு சுமக்க வேண்டும். இந்த உலக தருகின்ற சுமைகள் என்பது நமக்கு பாரமாக இருக்கின்றது. எத்தனை கவலைகளோடும் கண்ணீரோடு நாம் வந்திருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு, நான் நல்லவன் என்ற நிலையில் கொண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகளை நாம் செய்கின்றோம். நம் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு மற்றும் எதிர்காலத்திற்கு மற்றும் எத்தனை நிலைகளிலே நம் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம். நலமுடன் வாழ வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நிலையை உயர்த்துவதற்கு நாம் துன்பப்பட வேண்டும். துன்பங்கள் இல்லாமல் மீட்பு இல்லை என்ற நிச்சயத்திலே ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூறுகின்றார். இந்த சிலுவையை சுமப்பது என்பது ஒரு சவால் மிக்கதுதான். இந்த சிலுவையை சுமக்கின்ற பொழுது அங்கு வலியும் இருக்கும், அதே போல் வழியும் இருக்கும். அந்த சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது பலிகளோடு நான் இயேசுவை பின் செல்கின்ற பொழுது அவரே உண்மையும் வழியும் வாழ்வும் ஆக இருக்கின்ற பொழுது எனக்கு அந்த மீட்பு
கிடைத்துவிடும், அந்த மீட்பு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அவரை பின்சென்று நாம் போகக்கூடியவராக இருக்கின்றோம். அதேபோல் இந்த குருத்துவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிப்பையும் படித்து அந்த மெய்யியல், இறையியல் மற்றும் அதற்கான களப்பணிகள் ஒவ்வொன்றாக அனுபவங்களோடு நாங்கள் படித்து மக்களுக்கு பணி செய்ய, மனிதனை மீட்பதற்கான பணியை, அதான் நம்ம போன வாரம் ஃபுல்லாக படித்தோம். இதோ மனிதரை பிடிப்பவராக உன்னை மாற்றுவேன், இதோ நீ செல்லும், அஞ்சாதே, கலங்காதே, நீ சென்று மனிதரை பிடிப்பவராக மாறுவாய் என்று சொல்லி அவர் இயேசு உற்சாகப்படுத்தி அனுப்புகின்றார். மனிதம் என்பது ஆன்மாவை மீட்கின்ற பணி. இந்த ஆன்மாவை மீட்கின்ற பணி இன்று குறைந்து விட்டது. ஆன்மாவை மீட்கின்ற பணி என்பது ஏதோ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை இறைவனிடம் இழுத்து வர வேண்டும். அந்த இறைவனிடம் இழுத்து வருகின்ற பொழுது அவர்களை என்னாலும் நிலையான இடத்தில் இயேசுடைய அந்த பாதத்தில் அமர்ந்து இருக்கவென்ற நிலையிலே அவரை வைக்கக்கூடியவராக இருக்கின்றோம். அதே போல் இந்த இல்லற அழைப்புகளை நாம் பார்க்கின்றோம். இல்லற அழைப்பிலும் கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு வேலையோ அல்லது வேற ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது, அல்லது கணவனை அதாவது ஒரு வீட்டை விட்டு கணவன் வேறு ஒரு வீட்டிற்கோ அல்லது மனைவியோ இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது தன் தாய் தந்தை விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய எல்லாம் என்று நினைத்து கணவனோடு வாழ்கின்றான். குடும்பம் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு குட்டி திருச்சபையாக அங்கு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கான தேவைகளையும் மற்றும் அதனின் சிறந்த ஆன்மீக தேடல், இந்த திரு அவை கொடுக்கின்ற அனைத்து சட்ட திருத்தங்களையும் நாம் ஏற்று வாழ்கின்ற இந்த இல்லறத்தை நாம் கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். இதையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த இல்லறத்திலுமே அந்த எல்லா நாம் திறந்து வாழ வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று தான் சொல்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்று வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலும் இரண்டாம் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான சிந்தனையில் நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது, முதல் வாசகத்தில் சாலமோன் ஞான நூலிலிருந்து நாம் எடுக்கப்படுகிறது. சாலமோன் ஞானம் என்பது அவருடைய ஞானம் கடவுளுடைய அருளை பெற்றிருக்கின்றார். தூய ஆவியாருடைய வல்லமையினால் அந்த ஞானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மனிதனுடைய அறிவு என்பது ஒரு அளவுக்கு தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, அது பயனற்றதாக இருக்கிறது. ஆனால் அதைவிட ஒரு சிறந்தது எதுவென்றால் கடவுளுடைய ஞானம். கடவுளுடைய ஞானத்தை நான் பெறுகின்ற பொழுது என்னில் நீடித்த ஆயுள் என்னில் இருக்கின்றது, நீடித்த ஆசிர் என்னில் கிடைக்கின்றது, நீடித்த காலம் என்னில் இடைபெறுகின்றது, நீடித்த இடம் எனக்கு கிடைக்கின்றது. எது எனக்கு என்று நிலையான அந்த வாழ்வை பெறுகின்ற அந்த வாழ்வுக்கான ஒரு உச்சத்தை நான் பெறுவதற்கு ஒரு வழி ஞானத்தை பெறுவது. அந்த ஞானத்தை தருவது தூய ஆவியார். தூய ஆவியார் என்னில் செயலாற்றுகின்ற பொழுது என்னில் நடக்கின்ற செயல்கள் எல்லாம், நான் சிந்திக்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம், நான் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம், நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம், என் வாழ்வு முழுவதுமே இறைவனுடைய தூய ஆவியால் என்னில் ஆட்கொண்டு நான் செய்யக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது பிலோமேன் சொல்கின்ற அந்த நூலிலே எழுதுகின்ற பொழுது அது சின்ன ஒரு வாசகம். அதிலே அந்த பிலோமேன் என்பவர் அந்த ஒனோசி அவரை அந்த அடிமையாக வைத்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அடிமையாக வைத்திருக்கின்ற பொழுது அவரை ஒரு பரிந்துரையாளராக பவுலிடம் அனுப்புகின்றார். அவரை அனுப்பி அவரை நல்வழிப்படுத்துவதும் அவருக்கான நற்செய்தி அறிவித்து அவரை உனக்கு ஏற்றவராக அனுப்புகின்றார். அவருக்கு எனக்கு ஏற்றவராக அவரை அனுப்புகின்ற பொழுது அந்த கடிதத்தில் இவ்வாறாக எழுதுகிறார், என்னுடைய இதயத்தையே நான் அனுப்புகின்றேன், என்னுடைய இதயத்தையே அனுப்புகிறேன் என்றால் அவரை என்னுடைய சகோதரனாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பது போல நீரும் அவரை உம்முடைய சகோதரனாக ஏற்று அவருக்கு நற்செய்தியை, இயேசுவுடைய நம்பிக்கையும் இயேசுவுடைய அன்பையும் அவருக்கு புகட்டும் என்று சொல்லி அந்த ஒனேசிமுக்கு அந்த வார்த்தைகளை கூடி இந்த நற்செய்தியை பரப்பக்கூடியவராக இருக்கின்றார். அனுப்பப்பட்ட அவர் இதயத்துக்கு ஏற்றவராக மாறி நற்செய்தியை அறிவித்து அவருக்கு நிலையிலே இயேசுவை இன்னும் ஆழமான நிலையிலே அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நிலையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த 3 வாசகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால், நாம் பயனற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலங்கள், இடங்கள் மற்றும் எது நமக்கு நிரந்தரம் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் தருகிற மீட்பு தான் நமக்கு நிரந்தரம். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. பல்வேறு தடைகளை நாம் தகர்த்து விட்டு ஆண்டவர் ஒருவரே நிரந்தரம் என்ற நிலையில் நாம் நடந்து சென்று அவரை நாம் என்னாலுமே ஏற்றி போற்றி புகழ்ந்துகின்ற பொழுது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடிய இருக்கிறார். நாம் சுமக்கின்ற சுமைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இப்படி அனைத்தையுமே ஆண்டவர்
ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி தீர்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைவாக தருவார். அவரோடு நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அவரோடு நாம் செல்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக இருப்பார் என்பதை உணர்வோம். இந்த உணர்வின் வழியாக இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். தூய ஆவியார் நம்மில் செயலாற்றுகிறார். அதாவது நம்மில் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த மனசாட்சி என்ற குரலை நாம் ஒவ்வொரு நாளுமே கேட்டுக்கொண்டே இருந்தால் இதோ நான் சொல்வது உங்களுக்கு உண்மையாக இருக்கும். அதாவது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு அங்கு சொல்கிறார். அதேதான் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியார் வழியாக நாம் எந்நாளுமே இறைவனுக்கு ஏற்ற உண்மையுள்ள சீடர்களாக ஒவ்வொருவருமே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்களாக இந்த குருத்துவ பணியத்திலும் நாங்கள் எடுக்கின்ற இந்த பணியிலே உங்களுடைய உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லா நிலையிலுமே நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த அருளை என்னாலும் பெற உறுதியான நிலையிலே இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.